உங்க ஷெஃப் ராம்குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் நார்மல் ஃப்ரைட் ரைஸ் இல்ல, ஷெஸ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் பாஸ்மதி ரைஸ் ஊறினா போதும். நல்லா குவாலிட்டியான ரைஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரைஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் அது ஒரு 90% அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ரைஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா அதை ஆற வைங்க ரைஸை. அப்போ தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷெஸ்வான் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 20 காஷ்மீர் சில்லியை ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 1/2 hour ஊறட்டும். நல்லா ஊறதுக்கப்புறம் எடுத்து இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேஸ்ட் பண்ண சொல்ல நம்ம அந்த மிளகா ஊற வச்ச தண்ணி யூஸ் பண்ணியே இந்த மிளகா நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சில்லி பேஸ்ட் நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு 100 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிடு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ண சில்லி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில்லி பேஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க சொல்ல இந்த மாதிரி ஆயில் தனியாக வரும். அப்போ நம்மளுக்கு சில்லி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளாக் பெப்பர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஷெஸ்வான் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸுக்கு, ஷெஸ்வான் சிக்கனுக்கு, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் சைனீஸ் ஸ்டைலில். ஸோ இப்போ இது ஒரு பவுலில் மாற்றி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கேபேஜ், ஆனியன் இது எல்லாத்தையும் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே கார்னிஷ் போகிறதுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போன்லெஸ் சிக்கன் பிரஸ்ட் பீஸை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை தண்ணி ஆட் பண்ணி 65 மேரினேஷன் மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேரினேஷன் பண்ணதுக்கப்புறம் அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அந்த சிக்கனை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக. இப்போ ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி இத்தனை எல்லா மிசம்பளாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணணும். இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. சால்ட்டு, பெப்பர், சோயா சாஸ், வினிகர், டொமேட்டோ சாஸ், ஸோ எல்லாமே ரெடி இருக்குது. எக்கு, அஜினோமோட்டோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ அதுக்காக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கூட இது வரைக்கும் நம்ம அஜினோமோட்டோ யூஸ் பண்ணது கிடையாது. நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட்டு, பீன்ஸு, ஆனியன்,
கேபேஜ், கேப்சிகம் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு 3 எக்கு ஆட் பண்ணிக்கலாம். 3 எக்கு உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்கு பீட் பண்ணாமல் போட்டிங்கன்னா அந்த எக்கு வந்து ஃப்ளஃபினஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்காது, எக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பீட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா அந்த பார்க்குறதுக்கு எக்கெலாம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். எக்கு நல்லா ஃப்ரை ஆகி இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி ஆற வச்சுருக்க ரைஸை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வடித்ததுக்கப்புறம் ரைஸை நல்லா சுட சுட எடுத்து ஃப்ரைட் ரைஸ் அடிக்கக்கூடாது. அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா அதோடைய டேஸ்ட்டுமே மாறிடும், பார்க்குறதுக்குமே ஒரு பொங்கல் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆற வச்சு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும், டெக்ஸ்சரும் பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண ஷெஸ்வான் சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பைசி அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஷெஸ்வான் சாஸ்லேயே நேச்சுரலான கலர் ரெட் கலர் வந்துடும் மிக்ஸ் பண்ண. நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியனை ஆட் பண்ணி ஃப்ரைட் ரைஸை டாஸ் பண்ணால் ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஷெஸ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.